வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ் யூடியூப் சேனல். டைம் அண்ட் ஒர்க் சம்மில் நம்ம ஏற்கனவே ஒரு 10 சம் பார்த்துருக்கோம் 2023 கேட்ட கொஷின்ஸில். இப்போ அதனோட கண்டினியூஷனாக 11வது சம்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th சம் பாருங்கள். கமல் கேன் டூ ஏ ஒர்க் இன் 15 days, பிமல் 50% மோர் எஃபிஷியன்ட். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமல் ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு. பிமல் அப்படிங்கிறவர் கமலை விட 50% அதிகமான திறமை இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமான திறமை, மோர் எஃபிஷியன்ட், லெஸ் எஃபிஷியன்ட், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் பாருங்கள். ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபார்முலாலாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக. ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100 டிவைடட் பை கீழே அவங்க 50% அதிகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த 100 கூட 50யே ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 50% லெஸ் தென்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லெஸ் எஃபிஷியன்ட் சொல்லியிருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயமே. மேலே 100 போடுறோம், கீழே அதிகம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 100 கூட இந்த 50 ப்ளஸ் பண்ணுறோம், குறைவுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். சரியா? இன்ட்டு அவங்க எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்களோ பாருங்கள். யாராவது ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, கமலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 நாள். அப்போ இன்ட்டு 15, இவ்வளோ தான் விஷயம். புரியுதுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும், 15 கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கக்கூடியது 10. ஸோ ஆன்சர் 10 days. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இந்த மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை லெஸ் எஃபிஷியன்ட்ன்றாங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே 100, அதிகம்னு சொன்னாங்கன்னா 100 கூட அவங்க சொன்ன பர்சன்டேஜை ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 40 சொன்னால் 40 ப்ளஸ் பண்ணணும், 30 சொன்னால் 30 ப்ளஸ் பண்ணணும், அந்த மாதிரி. குறைவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இன்ட்டு போட்டு அவங்க கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை போட்டுக்கிட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது 12th ஒன். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்டச் செயலை 40 நாட்களில் முடிப்பர். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்டச் செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே ஒரு கொஷனில் பார்த்தோம் பாருங்கள். ஆர் அண்டு மெத்தட் அப்படின்னு சொன்னோம். அல்லது மற்றும் ஞாபகம் இருக்கா? முன்னாடியே ஒரு கொஷனில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், மேலே அவங்க சொல்லியிருக்கிற 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்ட்டு 3 இன்ட்டு 40. R2 மெத்தட் வந்தால் ஃபஸ்ட் லைனில் அவங்க சொல்லியிருக்கிற 3 நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து கிராஸ் மல்டிப்ளை, அதாவது முதல்ல 5 மாணவர்கள் 3 மாணவிகள், அதுக்கப்புறம் 15 மாணவர்கள் 6 மாணவிகள்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இது எடுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பாருங்கள். 5 30, இங்கே 5 3 45. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 75. அந்த 75 டிவைடில் போடுறோம். இவ்வளோ தான். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? சரியா? அப்போது இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 5 15 5 75, 1 3 3 I 3 15, 1 5 8 5 40. ஸோ ஆன்சர் 8. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. இது என்ன மெத்தட், இந்த மெத்தடுக்கு பேர் சொல்லுவோம் அப்படின்னா R2 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்தது 13. P என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. P அரை பங்கு வேலையை 6 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு பங்குன்னா இந்த பையில் இருக்கிற 2 இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 6 2 12. ஸோ P எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 12 நாளில். Q என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும், 2/3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம், அப்போது 3/2. ஒன்றும் இல்லை, இத்தனை பகுதின்னு சொல்கிறாங்கன்னா முழு வேலையை கண்டுபிடிக்கணும்னா அதோட ரெசிப்ரோக்கல். இப்போ 1/2 கூட இந்த பக்கம் எழுதுனா 2/1. அதனால தான் என்ன வந்துச்சு, 6 2 12 வந்துச்சு. இப்போ 4 நாள் சொல்லியிருக்காங்க. இன்ட்டு 3/2, 1 2 2 4. அப்போ 3 6. Q எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 6 நாளில். புரியுதா? ஏன்னா இந்த கொஷின் அவங்க நேரடியாக P எத்தனை நாளில் முடிக்கிறாரு, Q எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லலை, ஒர்க்குடைய அளவை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம முழு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து 3/4 பங்கு வேலையை நம்ம முதல்ல பழக்கமாக கண்டுபிடிப்போம். P 12 Q 6 அப்படின்னு என்ன பண்ண சொல்லியிருக்கோம், கீழே ரெண்டுத்தையும் பெருக்க சொல்லியிருக்கோம். 12 பெருக்கல் 6. மேலே ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், கூட்ட சொல்லியிருக்கோம். 12 6 கூட்டணும் அப்படின்னா 18. கேன்சல் பண்ணுங்கள். 1 6 6, 3 6 18, 1 3 3, 4 3 12. அப்போ 1/4 கிடைக்குது. தலைகீழ் எழுதுனா 4. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு முழு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க. அப்படின்னா 3/4 பங்கு வேலை, 3/4 பங்கு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இன்ட்டு 3/4. 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 நாளில் முடிப்பாங்க. முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். இதில் இந்த ஃபஸ்ட் லைன் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து 14 ஏ மற்றும் பி ஆகியோர் வேலையை 12 நாட்களிலும் பிசி 15 ஏசி 20 நாட்களிலும் முடிப்பார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதை 2 விதத்தில் போடலாமா? ஒன்று மெத்தடாக போடுறது, அதாவது முதல்ல 3 பேரும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது. இல்லாட்டி கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது. எப்படி அப்படிங்கிறத நான் 2 விதத்துலையுமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பேராக சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட் நம்ம ஏற்கனவே கொஷின் பார்த்துருக்கோம். முதல்ல அவங்க சொன்ன நம்பர்ஸ் 12, 15, 20. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 60. 12 60. இது எப்படி இவ்வளோ வேகமாக போகிறோன்றதை முன்னாடி வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம ஏற்கனவே இந்த ஐடியாஸ் சொல்லியிருக்கோம். 15 4 5 60 20 3 20 60. அப்போது 5 4 9 3 12/60 கேன்சல் பண்ணோன்னா 12 12. அப்போது 5ன்னு கிடைக்குது. 2 பேராக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? 2 பேருனா இன்ட்டு 2. அப்போ I2 10. இதுவே தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா 5 அப்படியே வச்சுக்கலாம். 2 பேராக கொடுத்துருக்கிறதால வர ஆன்சரை 2ஆல் பெருக்கணும். அப்போ I2 10. என்ன அர்த்தம்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் கேட்கல, தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இப்போ 3 பேரும் 10 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா நம்ம எப்படி வருவோம்? 3 பேர் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. நமக்கு 3 பேரும் தனித்தனியான ஃபஸ்ட்டு நம்ம ஏவை எடுத்துக்கலாம். ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா எனக்கு யார் யார் தேவையில்லை? பியும் சியும் தேவையில்லை. கரெக்டாக? அப்போ பியும் சியும் மைனஸ் பண்ணிடணும். பியும் சி எத்தனை நாளில் சொல்லியிருக்காங்க? 15 நாளில். அப்போ இதை மைனஸ் பண்ணிடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களாம்மா? இது 3 பேரும் 10ங்கிறது, இது பியும் சியும். அப்போ அது 3 பேர்லேருந்து பிஎஸ்சியை மைனஸ் பண்ணிட்டா ஏ கிடச்சிரும். வழக்கமாக பண்ணுறது தான். என்ன பண்ணுவோம்? கீழே 2த்தையும் பெருக்கிறோம், மேலே மைனஸ் பண்ணுறோம். 15ல் 10 போயிடுச்சுன்னா 5 1 5 5 15. அப்போ 3 30. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 30 நாளில் முடிப்பார். பாருங்கள், இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது. பிலையும் சிலையும் ஏ 30 நாளில் முடிப்பார்னு இருக்குது. இப்போ இதே மாதிரி பியை கண்டுபிடிக்கலாம். 3 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. நமக்கு பி தான் வேணும்னா ஏவும் சியும் தேவையில்லை. ஏவும் சி 20 நாள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 20 தேவை கிடையாது. ஸோ கீழே 10 × 20, மேலே மைனஸ் பண்ணோன்னா 10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 20. அப்போ பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா 20 நாளில். பாருங்கள், இங்கே 60 நாள்னு இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னா சி தான் நம்மளோட ஆன்சர். அப்படி தான் கொஞ்சம் பெரிய சம் தான். மெத்தடாக போடும்போது இவ்வளோ பெருசு வரும். சரியா? நான் இதுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்கள். ஷார்ட்டாகவும் இதை போடலாம். நான் அந்த ஐடியா இப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்டாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் கேள்வி பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள், பியும் சியும் சேர்ந்து 15, சியும் ஏவும் சேர்ந்து 20 நாள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம ஆப்ஷன்லேருந்து வரணும் அப்படின்னா நான் முதல் ஆப்ஷனை எடுத்துக்கிறேனே. ஏ 20 நாள், பி 30 நாள்னு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே 2த்தையும் பெருக்குவோம். 20 × 30. 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுவோம். 20 30 கூட்டினோன்னா 50. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 4 5. அப்போ 4 3 12. பாரு, கரெக்டாக தான் இருக்குது. நான் 2 பேரும் சேர்ந்து 12 நாளில் முடிப்பாங்க. அப்போது ஏவுக்கு 20, பிக்கு 30 இருக்கலாம். மாறி இருந்தாலும் இதே தான் வரும். ஏவுக்கு 30, பிக்கு 20 இருந்திருந்தாலும் அப்பயும் இதே நம்பர் தான் போட்டிருப்போம், இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டும் மாறி இருக்கலாம், தப்பில்லை. 20 அப்போ ஆகமத்தில் 20 30ன்னு இருக்கணும் ஏபிக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 30 60ன்னு இருக்குது. அப்போ பி கிடையாது. இங்கே நம்ம சொன்ன 30 20 இருக்குது, இது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 60 20ன்னு இருக்குது, இது கிடையாது. அப்போ இந்த 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு வந்துட்டோம். புரியுதுங்களாமா? சப்போஸ் இந்த ஒன்றுத்தில் மட்டும்தான் 20 30 இருக்குது, இல்லை 30 20 இருக்குன்னா நம்ம அங்கேயே முடிச்சுட்டு இருக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு வரேன். பியும் சியும் எடுத்துக்கிறேன். பி 30, சி 60. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னும் போது கீழே என்ன பண்ணுவோம்? 30 × 60. மேலே 2த்தையும் கூட்டுவோம். 30 60 கூட்டினா 90. 0 0 கேன்சல் ஆகிடும். 3 9, 2 3 6, 1 3 3, 13 30. அப்போ 12 என்ன கிடைக்குது அப்படின்னா 20ன்னு கிடைக்குது. யார் யாருக்கு? பிக்கும் சிக்கும் சேர்ந்து 20. ஆனால் அவங்க பாருங்கள், பிக்கும் சிக்கும் சேர்ந்து எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 15 நாள் சொல்லியிருக்காங்க. நமக்கு 20ன்னு கிடைக்குது இந்த ஆன்சரை போட்டால். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. 3 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா சி தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா? மெத்தடாக போடுறத விட
இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த லாஜிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெத்தடாக போகிறது எடுக்கிறத விட டைம் ரொம்ப ஸ்லோ ஆகுது பாருங்கள். சரிங்களா? டைம் ரொம்ப கம்மியாகுது பாருங்கள். சரியா? அடுத்த கொஷின் 15. ஆகாஷ் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 3 days whereas ராதா கேன் கம்ப்ளீட் 6 days இஃப் தே ஒர்க் டுகெதர். அப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஆகாஷ் ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாரு, ராதா அதே வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. நம்ம இதோட பெரிய பெரிய சம்மெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், கீழே ரெண்டுத்தையும் பெருக்குவோம், மேலே ரெண்டுத்தையும் கூட்டுவோம். 6 3 கூட்டினா 9, 1 3 3, 3 9, 1 3 3, 2 3 6. அப்போ 1/2 தலைகீழ எழுதுனா 2. எத்தனை நாளில் முடிப்பானா 2. அப்போது என்னென்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக் லெவல்லையும் கொஷின் கேட்குறாங்க, அதுக்கடுத்து ஹையர் லெவல்லையும் கேட்குறாங்க பாருங்கள். சரியா? அடுத்து 16. பாரி இதே தங்கியும் ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிக்கிறாரு, இவன் 6 மணி நேரத்தில் செய்கிறாருன்னா 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ இப்போ பார்த்தா அதே தான் 4 6. அப்போ கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், மேலே ரெண்டுத்தையும் கூட்டுறோம், 6 நாளும் 10. அப்போ பாருங்கள், I2 10, E2 4. ஸோ வரதை தலைகீழாக எழுதணும். 6 2 12/5. இது வரைக்கும் வந்ததெல்லாம் நமக்கு முழு நம்பராக வந்துட்டுருக்கோம். கரெக்டாக? இங்கே வரும்போது பின்ன என்ன வந்திருக்கு, எப்படி சார் மாற்றுறதுனா அதில் தான் விஷயமே இருக்குது. தப்பு பண்ணுவோன்றதுக்காக தான் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சாதாரணமாக அடிக்கிறோன்னா 1 5 5, 2 10, மீதி 2 இருக்கும். 2ன்னா 5ஆல் அடித்து என்ன பண்ணிவிடுவோம், 20, 4 5 20ன்னு போட்டுருவோம். 2 40ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. என்னென்னா இது டைம் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 10 ஓகே, அப்போனா 2 hours. பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. கரெக்டாக? அதை தான் எதால் வகுக்க வேண்டியது இருக்குது இன்னும் அப்படின்னா 5ஆல். 2/5. டைம் ஒரு ஹவருக்கு 60 minutes அப்படிங்கிறதால இன்ட்டு 16 போடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் வச்சு வரும்போது மட்டும் இந்த விஷயம். 1 5 5, 12 5 60. அப்போ 2யும் 12யும் பெருக்கணுன்னா 12 24 minutes. ஸோ 2 hour 24 minutesங்கிறது தான் கரெக்ட். நம்ம அதனால தான் அழகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், 2 hours 20 minutes ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் இந்த 12 5ஆல் கேன்சல் பண்ண உடனே 1 5 5 2 10 மீதி 2 வருமா, அந்த 2 அப்படியே போட்டுருவோன்ட்டு. அது கிடையாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்கிற 2 மறுபடியும் 0 சேர்த்து 4 5 20ன்னு அடிச்சு 40 minutesன்னு போடுவாங்களா, அதுவும் கிடையாது. அந்த ரீசனால தான் அவங்க அந்த 2 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 hours 24 minutes. ஓகேவா? அடுத்தது 17. இங்கே நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த இத்தனை சதவீதம் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாடல் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ 35 நாளில் முடிக்கிறாரு, பி ஆனவர் ஏ விட 40% கூடுதல். அப்போ என்ன பண்ண சொல்லியிருந்தோம், இந்த பர்சன்டேஜ் வந்தாலே மேலே 100 பை எத்தனை பர்சன்டேஜோ அதை கீழே ஆட், கூடுதல்னா ப்ளஸ்ஸு, குறைவுன்னா மைனஸ். அப்போ 140. கரெக்டாக? ஏன்னா கூடுதல்னு சொல்லியிருக்கிறதால இன்ட்டு அவங்க எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க, 35 பை அப்போ இன்ட்டு 35. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 7ஆம் வாய்ப்பாடு I7 35, E7 14, 1 2 I2 10. அப்போ 5 5 பேருக்குன்னா I5 25. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இந்த கேள்விக்கு நம்ம இன்னொரு விதத்துலையும் ஆன்சர் சொல்ல முடியும். இது மெத்தடு. இன்னொன்று ஆன்சரில் எது வராதுன்னு ஒமிட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ 35 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு, பி ஆனவர் ஏவை விட கூடுதல் திறன் வாய்ந்தவர். பி ஏவை விட கூடுதல் திறன்னா வேகமாக வேலை செய்வார். அப்போ ஏவே 35 நாளில் முடிக்கிறாருன்னா பி கண்டிப்பாக 35 நாளை விட குறைவாக தான் முடிப்பார். கரெக்டாக? அப்போ ஆன்சர் 35 விட கம்மியாக தான் வரணும். ஸோ 35ம் வராது, 45ம் வராது. நீங்கள் மீதி இருக்கிற இடத்துலேருந்து சூஸ் பண்ணலாம். அப்புறம் இதாவது ஒரு ஐடியா, சப்போஸ் 3 ஆன்சர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நமக்கு கணக்கே போட வேண்டாம் பாருங்கள். அதனால் கொஷின் எல்லாம் கவனிச்சிங்கனாலே இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு போட முடியும். ஓகேவா? 18வது கேள்வி பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி 20 நாட்களிலும் முடிப்பர். எனில் பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கொஷின் மாதிரி தான். ஆனால் அங்கே என்னென்னா 3 பேரையும் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. இங்கே யாரை மட்டும் கேட்டிருக்காங்கன்னா பிஏ மட்டும். நம்ம ஃபஸ்ட்டு 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். வழக்கமாக பண்ணுறது தான். இங்கே பாருங்கள் 12 15 20. அந்த கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. இது 3த்துக்கும் அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், 60. 12 5ஆல் பெருக்குனா 60, 5. 15 4ஆல் பெருக்குனா 60, ஸோ ப்ளஸ் 4. 20 3ஆல் பெருக்குனா 60, ஸோ ப்ளஸ் 3. 5 4 9 3 12/60. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 12 I12 1/5. அப்போ தலைகீழாக எழுதுனா 5. ஆனால் 2 பேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி பிசி சிஏன்ட்டு.
இப்படி 2 பேராக கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். அப்போ I2 10. ஸோ 3 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பி எத்தனை நாளில் முடிப்பார்னு. மொத்தம் ஏபிசின்னு 3 பேர், அவங்க பியை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ யார் தேவையில்லை, ஏவும் சியும் தேவையில்லை. கரெக்டாக ஏவும் சி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 20 நாளில். அப்போ அந்த 20 நாளில் முடிக்கிறவங்க அப்படிங்கிறது நமக்கு தேவை கிடையாது. புரியுதான்னு பாருங்கம்மா. 3 பேரும் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. அதில் இவங்க 2 பேரை விட்டுடணும். அப்போது மைனஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஏன்னா இவங்க 2 பேரை விட்டுறோன்றதால மைனஸ். சாதாரணமாக பண்ணுறது தான். என்ன பண்ணுவோம், கீழே 2த்தையும் பெருக்கிறோம், 10 20 பெருக்கிறோம், மேலே 2த்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைப்பில் பார்த்தது தான். அப்போ 20ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 10. ஸோ 10 கேன்சல் ஆகிடும். மீதி 1/20 தலைகீழாக எழுதுனேன் அப்படின்னா 20 நாட்கள் தான் ஆன்சர். அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 20 நாட்களில் முடிப்பார்கள். யாரை கேட்குறாங்களோ அவங்கள தவிர மீதி 2 பேர் இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா. அடுத்து 19வது கேள்வி பாருங்கள். 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் செய்து முடிப்பர். எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் நான் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோடவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, இங்கேயும் மற்றும் வந்திருக்கு இல்லையா, அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃபார்முலாவோடவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. இங்கேயும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் சிறுவர்கள்னு எடுத்திருக்காங்க. கரெக்டாக 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா 10 நாட்களில். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஆண்கள் 2 சிறுவர்கள், இவங்க எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 8 நாட்களில் முடிக்கிறாங்க இல்லையா. முதல் நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்ததுக்கு வரேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே ஃபஸ்ட்டு வகுத்தலில் போட்டு தான் போட போகிறோம். மேலே ஃபஸ்ட்டு இந்த 10ஐயும் 8ஐயும் பெருக்கணும். 10 × 8 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 2த்தையும் கிராஸ் மல்டிப்ளை. இந்த பக்கம் 2 4 மைனஸ் இந்த பக்கம் 3 9. அப்போ 4 - 9. 4ல் 9 போயிடுச்சு அப்படின்னா -5. குறி என்னவோ அதோட குறியோடு சேர்த்து தான் போடணும். கரெக்டாக. அப்போ -5. இது ஒரு ஸ்டேஜ். என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கோமா. அடுத்து இப்போ கொஷினுக்கு வாங்க. இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர். 2 ஆண்கள் 1 சிறுவர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த முதல் லைனையும் இந்த லாஸ்ட் லைனையும் எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம டிவைடில் போட போகிறது. ஃபஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைனையும். ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்குது, 2 3 10. லாஸ்ட் லைனில் என்ன இருக்குது, 2 1 கொஷின் மார்க். இந்த டேஸ் 10 இருக்குது இல்லையா, 10 இன்ட்டு அதே மாதிரி கிராஸில் 2 2 மைனஸ் 3 6. 2ல் 6 போயிடுச்சு அப்படின்னா -4. இது 1 மைனஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 2வதையும் 3வதையும் எடுத்துக்கிறோம். 2வதுல டேஸ் என்ன இருக்குது, 8 இன்ட்டு அதே மாதிரி கிராஸில் 1 3 மைனஸ் 2 4. அப்போ 3ல் 4 போயிடுச்சுன்னா -1. இப்போ மேலே பாருங்கள், பெருக்கல் இருக்கிறதால பிரச்சனை இல்லை, அப்படியே மேலே வச்சுக்கோங்க. 10 × 8 × -5 பை கீழே பாருங்கள், பைத்னாங்க 40 மைனஸ் இருக்கிறதால -40. அது மாதிரி இங்கே பாருங்கள், 8 1 8 -8, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +8. அப்போ 40ல் 8 போயிடுச்சுன்னா 32. பெரிய நம்பருக்குரிய மைனஸுங்கிறதால -32. ஸோ எப்படி கேன்சல் பண்ண முடியலாம் பாருங்கள், மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. 1 8 8 4 8 32. 2 4 I2 10. அப்போ மீதி என்ன இருக்கும், I5 25 பை 2. 25 பை 2னா 12. கரெக்டாக 25 2ஆல் வகுத்தோன்னா 12. எங்கே இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள், 12 1.5 days. இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபார்முலாவோடவே சொல்லியிருப்பேன். அதோட லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த ஐடியாவை இந்த மெத்தடில் கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 சம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே மெமரி ஆகிடும். பாருங்கள், போட முடியும் பாருங்கள். சரியா. அடுத்தது 20. ஏ ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏபி ஒன்றாக இணைந்து 6 நாட்களில் முடிப்பார். பி தனியே. இது ஒன்றில் 2 பேரும் சேர்ந்து செய்து சொல்லிட்டு ஒரு ஆள் தனியாக கேட்டிருக்காங்க. இப்படி கேட்குறாங்கன்னா ஏற்கனவே நிறைய சம் பார்த்துட்டோம் இல்லையா. ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும், கீழே வழக்கம் போல் 2த்தையும் பெருக்கல் 24 × 6. மேலே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கரெக்டாக. ஒரு ஆளை மட்டும் தனியாக கேட்டால் மைனஸ் பண்ணணும். 24 6 போயிடுச்சு அப்படின்னா 18. மைனஸ் பண்ணேன்னா 1 6 6
3 18, 1 3 3, 8 3 24. அப்போ 1/8 தலைகீழ எழுதுனேன் அப்படின்னா 8/1. ஸோ ஆன்சர் 8. அப்போது பி மட்டும் அந்த வேலையை தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 8 நாட்களில் முடிப்பார். ஓகேவா? இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிருக்குமா இந்த 2 வீடியோலையும் சேர்த்து. இந்த கேள்விகளை தனியாக கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப போட்டு பாருங்கள். இல்லை இதோடைய பிடிஎஃபையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் திரும்ப டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் அவங்க கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக 2 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ண முடியும் பாருங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் இன்னொரு 10 கேள்வி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.